வெல்கம் வியூவர்ஸ். மும்பைக்கு பக்கத்தில் லூனாவானான்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ரவிகிரண் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல் ரூம் நம்பர் 204 ரொம்பவே அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனால் அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் அந்த ரூமை பூட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணி அந்த ரூமை பூட்டிடுறாங்க. ஆனால் 2004 2 நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த நியூஸை கேள்விப்பட்டு அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ண பிளான் போடுறாங்க. அங்கே போய் தங்கி அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு நியூஸ் பேப்பரில் போடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே போன அவங்களோட நியூஸ் பேப்பரில் வரும்னு அவங்களுக்கு தெரியல. பிரியாவும் ராகேஷும் அந்த ஹோட்டல் போகிறாங்க. அங்கே ரிசப்ஷனில் மேனேஜரும் ஒரு ரூம் பாயும் இருக்காங்க. அந்த மேனேஜர் ஒரு ரூமில் ப்ராப்ளம்னு அங்கே இருந்து போயிடுறாரு. அங்கே ரூம் பாய் மட்டும் இருக்காரு. ராகேஷ் அந்த ரூம் பாய் கிட்ட போய் எங்களுக்கு ரூம் நம்பர் 204 சாவி வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த ரூம் பாய், என்ன சார் சொல்கிறீங்க, சாக ஆசைப்படுறீங்களா நீங்கள்? இல்லை சார், அந்த சாவிலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ராகேஷ் அந்த ரூம் பாய் கிட்ட 5000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து, நாங்கள் போயிட்டு 1 ஹவருக்குள்ளே வீடு எடுத்துகிட்டு வந்துடுவோம், நீ பயப்படாமல் சாவியை கொடுன்னு சொல்கிறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த ரூம் பாயும் 204 ரூமோட சாவியை எடுத்து ராகேஷ் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் ராகேஷும் பிரியாவும் மெல்ல மெல்ல திருட்டுத்தனமா அந்த ரூம் கிட்ட போறாங்க. அந்த ரூம் கிட்ட போன ராகேஷ் பிரியா கிட்ட, இந்த ஹோட்டலோட ரூல்ஸை மீறி நம்ம இந்த ரூமுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியா, நம்ம இந்த விஷயத்துக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணோம், சீக்கிரம் ரூமை தர உள்ள போலாம்னு சொல்றாங்க. ராகேஷ் அந்த ரூமோட சாவியை போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ரூமை திறக்க முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த ரூமை திறக்கிறாங்க. திறந்து 2 பேருமே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த ரூமோட டோர் டக்குன்னு மூடுது. ஆனால் ராகேஷும் பிரியாவும் அந்த ரூம்குள்ளே போன ஆர்வத்தில் அதை கவனிக்கல. உள்ளே போயிட்டு பிரியாவும் ராகேஷும் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், அப்புறம் பாத் டப்போட ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது. ராகேஷ் பிரியா கிட்ட, இந்த ரூம் எப்படி இருக்க போகுதுன்னு பயந்துட்டே வந்தேன், பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது, தேவையில்லாமல் எதுக்கு இந்த ரூமை பூட்டி வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் எந்த அமானுஷ்யமான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரியாவோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இப்போ தானே இங்கே வந்திருக்கோம், இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகேஷும் அந்த ரூமில் இருக்க எல்லா இடத்தையும் ஒன்றா ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறாரு. எல்லாமே எடுத்து முடித்த உடனே பிரியா, இந்த ரூமில் எதுவுமே இல்லைதான்னு நினைக்கிறேன், ஆனால் வேற ஏதாவது பேயை நம்ம வர வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடனே ராகேஷ் எப்படின்னு கேட்குறாரு. பிரியா அவங்க பேக்ல இருந்து ஒரு கேண்டில் எடுத்து ராகேஷ் கிட்ட கொடுத்து இதை ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியா அவங்க பேக்ல இருந்து ஓஜா போர்டை எடுக்கிறாங்க. எடுத்து டேபிள் மேலே வச்சு அந்த ஓஜா போர்டுக்கு மேலே ஒரு காயினை வச்சு, இந்த ரூமில் யார் இருந்தாலும் என் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரூம் அப்போ ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. 2 பேரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பிரியா திரும்பவும், இந்த ரூமில் யாருன்னா இருந்தீங்கன்னா எங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இந்த காயினை நகர்த்தி எஸ் இருக்க இடத்துல வைங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே எதுவுமே நடக்காததால் அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே இருந்து 2 பேருமே போனதுக்கப்புறமா அந்த காயின் எஸ்ல போய் நிற்குது. உடனே அந்த பக்கத்தில் இருக்க கேண்டில் அணைஞ்சிடுது. அந்த ரூமோட காமனான விஷயம் என்னன்னா, நைட் 2 மணிக்கு தான் அந்த ரூமில் அமானுஷ்யமான விஷயம் நடக்குமா. ஸோ அவங்க 2 மணிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ராகேஷ் பிரியா கிட்ட, வா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. பிரியாவும் சரின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. 2 மணி ஆகுது. 2 பேருக்குமே ரொம்பவே குளிருது. அந்த ரூமோட டிவி டக்குன்னு ஆன் ஆகுது. பிரியா, எதுக்கு இப்போ டிவி ஆன் பண்ண அப்படின்னு ராகேஷை திட்டுறாங்க. அதுக்கு ராகேஷ், எங்கே நான் ஆன் பண்ண அப்படின்னு போய் அந்த டிவியை ஆஃப் பண்ணுறாரு. அந்த டிவி ஆஃப் ஆகலை. ராகேஷ் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அந்த டிவி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போவும் அந்த டிவி ஆஃப் ஆகலை. உடனே ராகேஷ் அந்த டிவியோட ஃப்ளக் பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறாரு. அப்போவும் அந்த டிவி ஆஃப் ஆகலை. 2 பேருமே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போது அந்த ரூமில் ஒரு ஓரத்தில் இருக்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆகுது. அந்த ஃப்ரிட்ஜ் உள்ள பிரியா மற்றும் ராகேஷோட தலை மட்டும் யாரோ வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க தலை மறைஞ்சிடுது. இதை பார்த்து அவங்க பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாத்ரூமில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு 2 பேரும் பாத்ரூம் போகிறாங்க. ஆனால் அங்கே இப்போதான் யாரோ குளிச்சுட்டு போன மாதிரி அடையாளம் இருக்குது. பிரியா அப்படியே பார்த்துட்டு பாத்ரூம் கண்ணாடியை பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியில் ஒரு உருவம் பிரியாவை பார்த்து மறைச்சிட்டு மறையுது. பிரியா உடனே நான் போய் கேமராவை எடுத்துகிட்டு வரேன்னு போயிடுறாங்க. ராகேஷ் வாஷ் பேஷனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்புகிறாரு.
அப்போ அந்த பாத் டப் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இதை பார்த்த ராகேஷ் பிரியாவை கூப்பிட்டு காட்டுறாரு. ஆனால் அப்போ அந்த பாத் டப்பில் தண்ணி மட்டுமே இருக்குது. இதை பார்த்த ராகேஷ் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு அவரோட பேகை எடுக்க போகிறாரு. அப்போ பிரியா அவர் வெளியே போக ஒத்துக்கவே இல்லை. நீ வேணும்னா இரு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு ராகேஷ் சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து ஆளுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, இவங்க வெளியிருந்து வந்த டோரே இல்லை. அதுக்கு பதில் அந்த இடத்துல சுவர் தான் இருக்குது. கதவு இருந்ததுக்கான அடையாளமே அங்கே இல்லை. இதை பார்த்த ராகேஷ் ரொம்பவே பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாரு. சவுண்ட் கேட்டு பிரியா ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கு. 2 பேருமே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கத்தியும் எந்த யூஸும் இல்லை. இதனால் 2 பேரும் உன்னால தான் நான் இங்கே வந்தேன், நீ தான் ஹையர் போஸ்டிங் வாங்கி தரேன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஹால்லையும் ஒருத்தர் பெட்ரூம்லையும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பிரியா ராகேஷை பார்க்க ஆளுக்கு வராங்க. அங்கே ராகேஷை காணும். பிரியா ராகேஷை பாத்ரூம், பெட்ரூம், ஹால்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கேயுமே ராகேஷ் இல்லை. இன்னொரு சைட் பார்த்தா அதே மாதிரி ராகேஷ் பிரியாவை தேடிட்டு இருக்காரு. பிரியா காணும். அதாவது ஒருத்தர் கண்ணுக்கு இன்னொருத்தர் தெரியாம மறைஞ்சு போயிடுறாங்க. பிரியா ராகேஷை தேடிட்டே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. பிரியாவோட காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் ஏதோ ஒன்று கட்டிலுக்கு கீழே விடுது. பிரியா வேகமா அந்த கட்டில் கீழே இருந்து ஓடி ஹாலுக்கு வந்து பெட்ரூம் கதவை லாக் பண்றாங்க. லாக் பண்ண உடனே உள்ள இருந்து ராகேஷ் வாய்ஸ் கேட்குது. கதவை ஓப்பன் பண்ணு பிரியா அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. பிரியா பொறுமையாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து ராகேஷ் வெளியே வராரு. 2 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஒருத்தர் இன்னொருத்தரை சந்தேகப்படுறாங்க. ராகேஷ் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்து வச்சுக்கிறாரு. பிரியா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க மனநலம் மாறிடுச்சு. ராகேஷ் இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து பிரியாவை அடிக்க போகும்போது சிரிப்பு சத்தத்தோட எல்லா லைட்ஸும் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அந்த ரூம்ல ஒரு கார்னர்ல இருந்து ரத்தம் நிறைய வந்துட்டே இருக்கு. 2 பேருமே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ரூம் பாய்க்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த ரூமுக்கு போன அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் எதனா ஆச்சுன்னா கடைசியில் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு அந்த ரூம் பாய் மேனேஜர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. மேனேஜரும் அந்த ரூம் பாயும் அந்த ரூமுக்கு ஓடி போறாங்க. அந்த ரூம் திறந்து உள்ள போறாங்க. அப்போ உள்ள ராகேஷும் பிரியாவும் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மேனேஜர் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. இப்போ பிரியாவும் ராகேஷும் அதை எல்லாத்தையும் மறந்து நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த 204 ரூமில் வந்திருக்காங்க. அவங்க மொத்தம் 5 பேர். அவங்க அந்த நைட்டை இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஓஜா போர்டை வச்சு பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேயை வர வச்சுருக்காங்க. அப்போ வந்த பேய் அந்த 5 பேரையுமே சாகடிச்சிருக்கு. அன்னைக்கு அந்த ரூமுக்கு வந்த பேய் அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு போகலை. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த 204 ரூமில் நிறைய பேருக்கு அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் ரிப்போர்ட்டர்ஸ் பிரியா மற்றும் ராகேஷ். என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும்.